கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணி போகலாம். கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி அவங்க சாம்பிடிச்சிரி எப்படியாவது அந்த நிலத்தை எழுதி கொடுக்கறதுக்கு கையெழுத்து போடுறதுக்காக அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நம்பிக்கையோடு வராங்க. அப்போ ராஜராஜனும் கார்த்தியும் சாம்பிடிச்சிரிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் சாம்பிடிச்சிரி நான் வர மாட்டேன் அப்படின்ட்டுருந்தாங்க. இதனால சந்திரகலா ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ சந்திரகலா நினைக்கிறாங்க, இந்த கார்த்தி தான் ஏதோ திட்டம் போட்டிருக்கிறான் போலுக்கு, ரெண்டு குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக அவன் தான் ஏதோ பிளான் பண்ணியிருக்கிறான். ஆனால் கண்டிப்பாக நம்ம அக்காவை போக விடக்கூடாது. ஆனால் எதுவோ அக்கா இந்த தடையாவது நம்ம பேச்சை கொஞ்சம் கேட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரகலா நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராஜராஜனும் மயில்வாகனமும் கார்த்திகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு உங்கள் அத்தை வரமாட்டேன்னு பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறா, இப்போ நம்ம என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாட்டி கார்த்திக்கு ஃபோன் பண்ணுறாங்க. என்னையா உங்கள் அத்தை வாரன்னு சம்மதிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ அப்போ பார்த்தோம்னா ராஜராஜன் ஃபோனை ஸ்பீக்கரில் போடுமாப்பிள்ள அப்படிங்கிறாங்க. அப்போ கார்த்தி ஸ்பீக்கரில் போடுறாங்க. அப்போ கார்த்தியும் ராஜராஜனும் அவங்க பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, அத்தைக்கிட்ட நான் எவ்வளோ எடுத்து சொன்னால் நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் அப்போ ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஆமாம்மா சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போடுறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா, நாங்களும் எவ்வளோ எடுத்து சொன்னோம், ஆனால் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறா, அவள் வந்தாலும் சரி அந்த கூட இருக்கிறாள் அவள் தங்கச்சிக்காரி, அவள் வரவே விடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஒரு திட்டவட்டத்தோட இருந்துட்டு இருக்கிறா. இவளும் அவ பேச்சை கேட்டுட்டு அவளும் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, என்ன பண்றதுக்கும் எங்களுக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாட்டி ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னையா இப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவள் வருவான்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன், ஆனால் அவள் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிடிவாதமாக இருந்துட்டு இருக்கிறாள், இப்போ என்ன பண்ணுறதுக்கு, நம்ம கொடுத்த வாக்கை நம்ம காப்பாற்ற வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியும் அத்தையை மனசை மாற்றி நம்ம கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் கார்த்தி ஒன்னதாயா நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ ராஜராஜனும் சொல்லிட்டு இருக்கிறாங்க, கார்த்தி மாப்பிள்ளையை தான் நானும் நம்பிட்டு இருக்கிறேம்மா, எப்படியாவது மாப்பிள்ளை அவளை சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வருவார், ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ பாட்டியும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா பாட்டிக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் தான் நிலத்தை எழுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறீங்களா, அதனால பூமி பூஜை போடுறதுக்காக எல்லாம் ஏற்பாடெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பாட்டிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. என்ன பாட்டி என்ன ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே தடபடலாம் நடந்துட்டு இருக்குது, இதனால உங்களை எல்லாருமே பெருமையாக பேசிகிட்டு இருக்கிறாங்க, கோயிலுக்காக நிலத்தை கேட்டாக்கி அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு இன்னொருத்தரும் சொல்கிறாங்க, ஆனால் நீங்கள் தான் இந்த கோயிலுக்கு நிலத்தை எழுதி கொடுக்கிறீங்கன்னு சொல்லியிருக்கிறீங்க, இதனால அந்த ஊரே உங்களை பெருமையா பேசிட்டு இருக்குது, எங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே பாட்டியும் சந்தோஷப்பட்டு இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள சாமுண்டீஸ்வரி இப்படி கையெழுத்து போட்டு தரலன்னா நம்ம என்ன பண்றதுக்கோ தெரியலையே, பூமி பூஜை வேற போடுறதுக்கு அங்க எல்லாமே தடபடலாம் வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு வேற இவன் சொல்லிட்டு போறான், இப்ப என்ன பண்றதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி பார்த்தோம்னா அவங்க சாமி கிட்ட நின்று அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆத்தா என்னை சோதனை பண்ணி பார்க்குறியா, என் பேத்தி உடம்பு சரியாயிடுச்சுதுன்னா இந்த நிலத்தை எழுதி கொடுக்குறேன்னு நானே தானே முன் சொன்னேன், இப்போ நானே முடியாதுன்னு சொன்னாக்கி எனக்கு எவ்வளோ அசிங்கமாயிரும், அது மட்டும் இல்லாமல் இல்லைங்கிற வார்த்தையை நாங்கள் இது வரைக்கும் சொன்னது கிடையாது, கோயிலுக்கு நிலத்தையெல்லாம் நாங்கள் எழுதி கொடுத்துருக்குறோம், அப்படி இருக்கும்போது இது என் பேத்திக்காக நான் நேர்த்திக்கடனாக நினச்சி இந்த இடத்த ஆத்தாளுக்காக நான் கொடுக்கறதுக்கு நான் வேண்டி இருக்கிறேன், ஆனால் அதில் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லையே, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வர பூமி பூஜை போடுறதுக்காக நாள் குறித்து எல்லாமே ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது, இந்த நேரத்தில் இது நடக்கலன்னு தெரிஞ்சுட்டாக்கி என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட நின்று அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ அந்த நேரத்தில் அங்கே மாறிவா தான் வராங்க. அப்போ மாறி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டி நல்லா இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே பாட்டி மாறியை பார்க்குறாங்க, நான் நல்லா இருக்கிறம்மா நீ நல்லா இருக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே ஆமா பாட்டி நல்லா இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கவும் அப்போ பாட்டி கண் கலங்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு மாறி கேட்டுட்டு இருக்கிறாங்க, என்ன பாட்டி நீங்க ஏதோ அழுத மாதிரி தெரியுது, என்னாச்சு இது ஏதாவது பிரச்சனையா, இப்ப ரேவதிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ ரேவதிக்குலாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா அவன் நல்லா இருக்கிற அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்ன பாட்டி என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சொல்ல வேண்டாம், என்னையும் உங்க பேத்தியா நினைச்சீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி கடலங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்ப மாறி சமாதானப்படுத்துறாங்க. அப்ப பாட்டி எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க, சாமுண்டீஸ்வரிக்கும் எங்க குடும்பத்துக்கும் இந்த மாதிரிக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது, இதனால
25 வருஷமாக நாங்கள் பேசாமல் தான் இருக்கிறோம். ஆனால் கார்த்தி என் பேரன் தான் வந்து இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் இந்த மாதிரிக்கு அந்த குடும்பத்துக்குள்ளே போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லவும் அப்போ வந்து உடனே பார்த்தோம்னா மாறி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது ரேவதியும் இதை நம்மகிட்ட சொல்லியிருக்கிறா, ஆனால் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கிறது நம்மளுக்கு வந்து தெரியாது, பாட்டி சொல்லி தான் தெரியுது. ஆக மொத்தத்தை 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக கார்த்தி வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாறி வந்து நினைக்கிறாங்க. உண்மையிலேயே கார்த்தி நினச்சா ரொம்பவே பெருமையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நினைக்கவோ அப்போ வந்து அவங்க மாறி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, பாட்டி உண்மையிலேயே உங்கள் பேரன் மாதிரிக்கு ஒரு நல்லவரை இந்த இதில் பார்க்கவே முடியாது, ரொம்ப நல்லவராக இருக்கிறாரு. 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக அவர் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர், எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், ஆனால் வந்து 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக அவர் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறாருன்னா உண்மையிலேயே அவர் நினச்ச பெருமையாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, என் பேரன் ரொம்பவே நல்லவன், ஆனால் அவனுக்கு தான் இந்த மாதிரிலாம் சோதனைகள் ஏதாவது வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவோ இங்கே பாருங்க பாட்டி, கடவுள் சோதனை பண்ணாலும் கடைசியில் கைவிட மாட்டார், கண்டிப்பாக உங்கள் பேரை நினச்சது எல்லாமே நடக்கும் அப்படிங்கவும். சரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது சாமுண்டீஸ்வரி மேடத்துக்கு கார்த்தி சார் யாருங்கிற விஷயம் ஏதாவது தெரிஞ்சு போச்சு அப்படிங்கும்போது இல்லை அது தெரியல, இப்போ பிரச்சனையே வேற, ரேவதிக்கு உடம்பு குணமாயிடுச்சுதுன்னா இந்த நிலத்தை வந்து நான் ஆத்தாளுக்காக நான் எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நினச்சிருந்தேன். ஆனால் அந்த இடத்துல இப்போ இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குது, எல்லாருமே கையெழுத்து போடணுமா, அதனால வந்து எல்லாருமே கையெழுத்து போட வருவாங்க, ஆனால் என் மருமக சாமுண்டீஸ்வரி கையெழுத்து போட வரமாட்டேன்னு சொல்லிட்டா, இப்போ அதனால என்ன பண்ணுறதுக்கு தெரியல, நான் கொடுத்த வாக்க நான் காப்பாற்ற வேண்டாமா, அது மட்டும் இல்லாமல் நான் எனக்கு கொடுக்குறேன்னு சொன்னதுனால பூமி பூஜைக்கு அங்கே எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, இப்போ இந்த நேரத்தில் என்ன நடக்க போதோ தெரியல, அதை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே வந்து பயமாக இருக்குது, நான் கொடுத்த வாக்க காப்பாற்றலைன்னா ஊருக்குள்ள உள்ள அதாவது எங்கள் பரம்பரையோட பேரே வந்து கெட்டு போயிடும், அதனால் என்ன பண்ணதுக்குன்னு தெரியல, என் பேரனும் என் மகனும் சாமுண்டீஸ்வரிக்கிட்ட எவ்வளவோ எடுத்து சொல்லியிருக்கிறாங்க, ஆனாலும் அவள் வந்து பிடிவாதமாக கேட்க மாட்டேன்ட்டா, அவள் கூட பரவாயில்ல, அவள் கூட அவள் தங்கச்சி இருக்கால, அவள் லேஸ்பட்டவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அதனால இப்போ என்ன பண்ணதுக்கோ தெரியல, அதனால தான் நான் ஆத்தா கிட்ட நான் முறையிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அப்போ மாறி வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் ஆத்தாளுக்காக அந்த இடத்த எழுதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறீங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படிங்கும்போது எப்படிமா நடக்கும், சாமுண்டீஸ்வரி ரொம்பவே பிடிவாதக்காரி, அவள் வந்து ஒரு இதில் பிடிவாதமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவள் பிடிவாதத்தை விடமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கவும் அடுத்தது பார்த்தோம்னா மாறி வந்து அவங்க கார்த்தியை சந்திக்கணும், இது என்ன நடக்குது என்ன விஷயம்னு சொல்லி தெரியணும்னு சொல்லிட்டு கார்த்தியை சந்திக்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ மாறி வந்து சொல்கிறாங்க, பாட்டி நீங்கள் கவலைப்படாமல் போங்க, உங்கள் பேத்தி குணமடைஞ்சாய்க்கு இந்த இடத்த ஆத்தாளுக்காக எழுதி கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருக்கீங்க, கண்டிப்பாக அது நடக்கும், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அப்போ உடனே பாட்டி சொல்கிறாங்க, அந்த ஆத்தாலே நேரில் வந்து உன் மூலியமாக சொல்கிற மாதிரிக்கு எனக்கு இருக்குதுமா, நான் நம்பிக்கையோடு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அழுதுகிட்டே போகிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா கார்த்தி வந்து சந்திரகலா, சிவனாண்டி, முத்துவேல் இவங்க 3 பேர் போட்ட திட்டத்தை வந்து அது எல்லாத்தையும் அவங்க கார்த்தி வந்து கேட்டிருந்தாங்க. இந்த கோயில் நிலத்தை கொடுக்க விடாமல் தடுக்கிறதுக்காக இவங்க 3 பேர் என்னெல்லாம் சதி வேலை பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பேசுகிறத ஃபோன் மூலமாக வந்து கார்த்தி கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. இது எப்படியாவது தடுத்து தீரணும், பாட்டி ஆசைப்பட்டபடியே அந்த நிலத்தை வந்து நம்ம ஊர்க்காரங்களுக்கு நம்ம எழுதி கொடுக்கணும், ஆனால் அந்த ஊர்க்காரங்கள்ட்ட பாட்டியோட பேரை வந்து அசிங்கப்படுத்துறதுக்காகவும் கௌரவத்தை வந்து நாசப்படுத்துறதுக்காகவும் இவங்க அந்த கோயில் இடத்துல வந்து இந்த மாதிரிக்கு உடலை கொண்டு வைக்க போறாங்க, இது எப்படியா தடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கார்த்தி வந்து இங்க நினைக்கிறாங்க. அந்த நேரம் பார்க்க கரெக்டாக மாறி வந்து கார்த்திக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ கார்த்தி சொல்லுங்க மாறி அப்படிங்கிறாங்க, இங்கே பாருங்க கார்த்தி உங்களை சந்தித்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசணும் அப்படிங்கிறாங்க, அதனால உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து கார்த்தி என்ன மாதிரி என்ன விஷயம் ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இல்லை எல்லாமே வந்து உங்கள் விஷயந்தான், பாட்டியை நான் பார்த்தேன், பாட்டி நடந்ததெல்லாம் சொன்னாங்க, அதை பற்றி தான் பேசணும், அதனால உங்களை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே கார்த்தி சரின்னு சொல்லிட்டு மாரியை சந்திக்கிறதுக்காக வராங்க. அப்போ வந்து மாறி வந்து கார்த்திக்கிட்ட பாட்டி இப்படி கோயிலில் நடந்ததெல்லாம் வந்து சொல்லி அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லவும் அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ஆமாம் அத்தைக்கிட்ட எவ்வளோ கேட்டோம், ஆனால் அத்தை வந்து அந்த இடத்த எழுதி கொடுக்கறதுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கவும் எனக்கு எல்லா கதையுமே பாட்டி சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க உங்கள் அத்தையோட தங்கச்சி வந்து ரொம்ப மோசமானவங்க பொழுது அப்படிங்கவும் உடனே வந்து கார்த்தி நடந்த விஷயத்த சொல்கிறாங்க, இந்த கோயில் நிலத்தை வந்து கொடுக்க விடாமல் தடுக்கிறதுக்காக இவங்க 3 பேர் இந்த மாதிரிக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே மாறி அதிர்ச்சடைகிறாங்க. இந்த அளவுக்கு அவங்க மோசமானவங்களான்னு கேட்கும்போது ஆமா எங்க அத்தை கூட இருந்துகிட்டே அவங்க இந்த அளவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, உண்மையை சொல்ல போனா ரேவதி பொழைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் சேர்ந்துதான் உங்களை வந்து இந்த மாதிரி தூக்குனாங்க அப்படிங்கவும் இது கேட்டதுமே மாறி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க பேசிட்டு இருக்கிறீங்க, ஒரு தங்கச்சி கூட இருந்துகிட்டு இந்த மாதிரிக்கு அக்காவுக்கும் அக்கா பசங்களுக்கும் இந்த மாதிரிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லும் போது ஆமா வேற என்ன பண்றதுக்கு, ஆனா
இவங்க ஒரு துரோகினி நிரூபிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் உடனே அத்தை இவங்களை வந்து அடித்து வீட்டை விட்டு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் சின்ன வயசுலேருந்தே அம்மா இல்லாமல் அவங்க 2 பேரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு வளர்ந்துருக்குறாங்க. அந்த ஒரு இதுக்காக தான் சந்திரகலாவை நான் அத்தைக்கிட்ட மாட்டி விடாமல் நான் வச்சிருக்கிறேன் அப்படிங்கவும் அதை பயன்படுத்தி அவங்க ரொம்பவே வந்து இது மாதிரிக்கு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லவும் கோயில் நிலத்தை எழுதி கொடுக்காம தடுக்கிறதுக்காக இந்த 3 பேரும் இப்படி வந்து ஒரு திட்டத்தை போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ மாறி வந்து சொல்கிறாங்க, அவங்க இப்படி ஒரு திட்டம் போட்டாங்கன்னா நம்ம ஒரு திட்டம் போடலாம் அப்படின்னு சொல்லவும் என்ன மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் பாட்டிக்காக நான் உங்களுக்கு உதவி பண்ணலாம்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறீங்க அதையும் நான் கேள்விப்பட்டு எனக்கு உங்கள் மேலே ஒரு பெரிய மரியாதையே ஏற்பட்டிருக்குது அப்படிங்கவும் அதனால கோயில் நிலத்தை எப்படியாவது ஆத்தாவுக்கு எழுதி கொடுக்கறதுக்காக நானும் உங்கள் கூட சேர்ந்துக்கிட்டு உதவி பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படிங்கும்போது என்ன மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. இது கட்டதுமே கார்த்தி ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. மாறி வந்து சாமுண்டீஸ்வரி வீட்டுக்குள்ள எந்த மாதிரிக்கு சூழ்நிலையெல்லாம் அவங்க வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.